குக்கு வித் கோமாளி சீசன் 6ல என்ன பண்ண போறோம் தெரியுமா? குக்கும்பர் சாம்பார். குக்கும்பர் சட்னி. வெரி குட். குக்கும்பர் சட்னி பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முதல்ல நம்ம வெங்காயத்தை கட் பண்றோம். அந்த வெங்காயம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துட்டு வா. இதில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி மலை சாரல் போல எண்ணெய் ஊற்றிக்கணும். சரியா? பன்னீர் ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு உளுந்து போட போகிறோம். உளுந்து போடணும். உளுந்து காட்டு. ஐயோ, உளுந்து தானே. ஏதாவது ஆமா, குக்கும்பர் சட்னிக்கு முதல்ல குக்கும்பர் இருக்கா? பிடிச்சல பாத்தியா? கோமாளி, குக்கும்பர் இருக்கா பாரு கோமாளி. என்ன பண்ற? குக்கும்பர் இருக்கா பாரு போ. தேவையான அளவு உப்பு போட போறோம். ஓகே, வேணாம் வேணாம், சூப்பர் நானே போட்டுக்கிறேன். மலை சாரல் மாதிரி போடுவோமா? ஓகே. அப்படியே போட்டுக்கிறது, உப்பு போடக்கூடாது. அவ்வளவுதான், குப்பையில தான் போடணும். டப்பாவோட உப்பு போட்டேன்னா இதை தூக்கி குப்பையில போட்டுற வேண்டிய. நாளைக்கு நம்ம உப்பு சட்னி பண்றோம். உப்பு சட்னி உனக்கு மட்டும் ஸ்பெஷலா. மாட்டிக்கிட்டா? தக்காளி 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 தக்காளி. ஒரு கிட்காட்டு உனக்கு ஒன்று, அக்காக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. நாளைக்கு ஒரு கிட்காட்டு இருக்காது எனக்கு. இந்த கொத்தமல்லி அப்போ போட்ட வடைக்காக கட் பண்ண கொத்தமல்லி, அது வேஸ்ட் ஆக்காமல் நம்ம சட்னியில் போட்டுட்டு பேர் மாற்ற போகிறோம். குக்கும்பர் கொத்தமல்லி சட்னி. இருங்க தமிழ்லே சொல்கிறேன். வெள்ளரிக்காய் நல்லா இல்லை, இங்கிலீஷ்க்கு போகும். குக்கும்பர் கோரியாண்டர் சட்னி. எஸ், சட்னிக்கு பேரை மாற்றிட்டேன். குக்கும்பர் கோரியாண்டர் சட்னி. சொல்லு. குக்கும்பர் கோரியாண்டர் சட்னி. எஸ். குக்கும்பர் உப்பு சட்னி. எஸ், குக்கும்பர் உப்பு கோரியாண்டர் சட்னி. அவ்வளோதான். இது ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றினா குக்கும்பர் கோரியாண்டர் சட்னி ரெடி. தாளித்து ஊற்றினதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய குக்கும்பர் உப்பு கோரியாண்டர் சட்னி. இதை அப்படியே சிட இட்லி வச்சு அது தட்டில் வச்சு அதுக்கு பக்கத்தில் சட்னியை வச்சு எடுத்து நம்ம கோமாளிக்கு ஊட்டி விட்டு தூங்க வச்சாச்சு. பாய் பாய்.